ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மாடர்ன் வேம்பயர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஹீரோவான மிகேல்ன்ற சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரியல் எஸ்டேட் கேங் வந்து ஆக்குபை பண்ண பாக்குது. அப்படின்றத கண்டுபிடிச்சு எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் கும்பல் கிடையாது, கொடூரமான பிளான்களோட இவங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய பழங்காலத்து வேம்பயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர எப்படி தன்னுடைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டு எப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த ஏரியாவையும் அந்த கொடூரமான வேம்பயர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினானுங்க. அந்த வேம்பயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு சாதாரணமான 4 சின்ன பசங்க என்ன மாதிரியான புத்திசாலித்தனமான பிளான்ஸ் எல்லாம் போட்டாங்க, கடைசியில அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அந்த ஏரியாவையும் எப்படி புத்திசாலித்தனமா அந்த வேம்பயர்களோட போராடி காப்பாத்தினாங்க அப்படின்ற கதை தான் வேம்பயர் வெர்சஸ் தி பிராங்க்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய பிராங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சலூனை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த சலூனுக்கு விவியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்தவங்க, கைக்கு மேனிக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சலூனுக்குள்ளே போக அவங்க மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த கடையுடைய ஓனரான பெக்கின்ற பொண்ணு, அந்த கை விரல்களை பிடிச்சிட்டு இருக்காளே அந்த பொண்ணு, இந்த சலூனை வந்து வித்துட்டாங்க, நாளையிலேருந்து இந்த சலூன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர ஏன் நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய சலூனை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பிராங்க்ஸுக்கு புதுசாக ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளெல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்லாம் வாங்குறாங்க, ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணி தான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராங்க்ஸ்ன்ற ஊரும் முன்ன மாதிரி கிடையாது. இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட யாருக்குமே கவலை கிடையாது. ஸோ எதுக்கு நான் வந்து இதுக்கப்புறம் இங்க இருக்கணும், டபுள் ட்ரிபிளா பணம் கிடைக்குதுன்னு போது யார் விடுவா இல்லையா? ஸோ அதனால இந்த பெக்கின்ற பொண்ணு கிளம்ப போறதா சொல்ல இந்த புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய விவியனும் வந்து என்னங்க இவ்வளவு சூப்பரா பண்றீங்க, கடையை சாத்துறேன்னு சொல்றீங்க, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளம்பும் போது அப்ப பிராங்க்ன்ற ஒரு நபர் உள்ள வரத காட்டுறாங்க. இவர் வேற யாருமே கிடையாது, இவர் தான் அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இந்த பெக்கின்றவங்க ஒரு சைன் போட்டா மட்டும் போதும், இந்த இடம் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு சொந்தமாயிடும். ஸோ அந்த டீலை முடிக்கிறதுக்காக தான் இப்ப பிராங்க் வர இந்த பெக்கின்ற பொண்ணும் சைன் பண்ணி கொடுத்துறா. அப்படி சைன் பண்ணி கொடுக்கும்போது தான் இந்த பெக்கின்ற பொண்ணுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, குடும்பம் சொல்லிட்டு ஒருத்தரும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொல்ல அதை கேட்ட உடனே இந்த பிராங்க்ன்ற நபர் அப்படியே அந்த பெக்கிக்கு பின்னாடி இப்படி பார்க்கறான். ஆக்சுவலி அங்க யாருமே இல்ல, பட் இருந்தாலும் இவன் எதுக்கு இப்படி பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெக்கி திரும்பி பார்க்க நல்ல ஷார்ப்பான பற்களை வச்சுக்கிட்டு ஒரு வேம்பயர் இந்த பொண்ணை கடிச்சு அந்த இடத்துலயே கொண்டு போட இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படமானது ஆரம்பிக்க இப்ப இந்த பிராங்க்ஸ்ன்ற பகுதியை பத்தி தான் நமக்கு சொல்றாங்க. காலங்காலமா நண்பர்களோட நண்பர்களா குடும்பத்தோட குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதி தான் இந்த பிராங்க்ஸ். ஆனா இப்போ எல்லாமே மாறி போச்சு. இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இந்த இடத்தையே மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அவங்க உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பில்டிங் எல்லாம் வாங்கி அபார்ட்மெண்டா கட்டுறாங்க. இந்த இடத்தையே ஒரு ஐடி ஹப்பா மாத்தணும்ன்றது அவங்களுடைய பிளான் போல இருக்குது. பட் இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா இந்த பகுதியில் வாழ்ந்த காலங்காலமா வாழ்ந்த மக்கள் தான். அந்த மக்களை பத்தி யாருக்குமே அக்கறை கிடையாது. அவங்க செத்தாக்கனா கூட இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நிறைய பேர் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்லயே அந்த பொண்ணு இந்த ஊரை பத்தி சொல்ற மாதிரியே வந்து இந்த ஊரை பத்தியும் இந்த ஊர்ல நடக்கிறத பத்தியும் நமக்கு இப்ப தெரிய வர இப்ப இந்த ஊர்ல தான் இந்த படத்துடைய ஹீரோவான மிகேலை காட்டுறாங்க. இவன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து லிட்டில் மேயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மேயர் ஒரு ஊரை பத்தி எந்த அளவுக்கு அக்கறைப்படுவாரோ அந்த அளவுக்கு இந்த பிராங்க்ஸ் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரே பையன் இவன் தான். ரியல் எஸ்டேட்ன்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரையே கூறு போட்டு வித்துட்டு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு பயங்கரமா போராடக்கூடிய ஒரு சின்ன பையன் தான் நம்ம மிகேல். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான போஸ்டர் இந்த ஊர் முழுக்க இவன் ஒட்டிட்டு இருக்க. இப்படியே ஊர் முழுக்க போஸ்டர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு மிகேல் இப்ப நேரம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போறான். அங்க டோனின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு, நம்ம மிகேலுடைய ஃப்ரெண்டு தான். நமக்கெல்லாம் வயசுக்கு மீறின ஒரு நட்பு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு வெல்விஷர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபர் தான் டோனி. அது மட்டும் இல்லாம நம்ம மிகேல் இந்த வயசுலயே வந்து இவ்வளவு பொறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனிக்கு ரொம்பவும் பிடிக்கும். சோ அவருக்கு ஒரு குட் மார்னிங் போட்டு இப்ப வெளியில வந்தா இப்ப பாபின்னு சொல்லிட்டு நம்ம மிகேலுடைய ஃப்ரெண்டை காட்டுறாங்க. போஸ்டர் ஓட்டத்துக்காக நம்ம மிகேல் கூப்பிட்டுருவாங்க. ஆனா இவர் இப்பதான் எழுந்தே வர லேட்டா வந்தது மட்டும் இல்லாம மச்சான் அங்க பாரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட வயசு அதிகமான ஒரு கேங், அதுல ரீட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா நடுவுல இருக்கா இல்லையா, அவதான். சோ போற போக்குல இவன் ரீட்டா கிட்ட கோத்து விட்டுற நம்மளாம் அப்படியே வழிஞ்சுக்கிட்டே வந்து நீங்களும் பார்ட்டிக்கு வாங்கல, சம வைபா இருக்கும், நான் உங்களுக்கு வேணா விஐபி பாஸ் எல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டே இருக்க. ஆல்ரெடி நம்மால் தடுமாறின்னு இருக்கான். இதுல இவன் நிலைமையை இன்னும் மோசமாக்குற விதமா ஜன்னல் வழியா மின்னல் மாதிரி மிகேலுடைய அம்மா தலையை விட்டு டே மிகேலு ஜெட்டி போட்டுறியா இல்லையா, பெட்ல ஒண்ணு கிடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு கிரஷ் முன்னாடி எம்பாரசிங் ஆகி அந்த இடத்த விட்டே முதல்ல எஸ்கேப் ஆகி அடுத்து பெக்கியோட கடையில போயிட்டு போஸ்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி பெக்கியோட கடை சீல் வைக்கப்பட்டிருக்குது. என்னன்னு பார்த்தா வெளியிலேயே போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இது வந்து முர்னோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியுடைய சைன் அங்க இருக்க. மச்சான் யாரா இவனுங்க நம்ம ஊரிய கூறு போட்டு தின்னு இருக்கானுங்க, இந்த கடையை வாங்கிட்டானுங்க, எப்படி பெக்கி வித்தா அப்படின்ற மாதிரி நம்ம மிகேல் டென்ஷன் ஆகிறான். பாவம் அவனுக்கு தெரியாது பெக்கி ஆல்ரெடி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தெரியாம அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இந்த ஊரையே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக இப்ப அப்படியே கட் பண்ணா லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒரு பையனை காட்டுறாங்க. இவனை பத்தி சொல்லணும்னா எல்லார் கேங்லயும் ஒரு புத்திசாலி பையன் இருப்பான், ஆனா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருப்பான், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பையன் தான் லூயிஸ். இப்போ இவங்க 3 பேரும் மீட் பண்ணிக்க அப்ப அந்த இடத்துக்கு ஃபாதர் ஜாக்சன் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் நம்ம பாபியை பார்த்து ஒரு மாதிரி திட்டிட்டு போக என்னன்னு பார்த்தா நம்ம பாபி ரீசென்ட் டைம்ல சரியா படிக்கிறதே கிடையாது, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா சரியா ஸ்கூலுக்கு போறது கிடையாது, ஒழுங்காவே இருக்குது கிடையாது. அதனால ஃபாதர் அவனை
அவனை மட்டும் பார்த்துட்டு முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக இதை பார்த்த லூயிஸ் அவ்வளவுதான் கடுப்பாயிரான். அவ்வளவுதான், உங்க கூட எல்லாம் இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்க போறது இல்ல, இவன் அரசியலுக்கு போறான்றான், நீ நாசமா குட்டி செவராயிட போல இருக்குது, உங்க கூட எல்லாம் சுத்தி இருந்தேன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கை போயிடும், ஆள விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பெரிய மனுஷங்க மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கு. அப்பா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார்ல அதே பிராங்க்ஸ்ல இருக்கக்கூடிய சில கேங்ஸ்டர்ஸ் பசங்க இருக்கானுங்க. அதுல ஹென்ரின்னு ஒருத்தன் நம்ம பாபியை பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிருக்கே இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம பாபியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு தப்பான வேலையை நம்ம பாபியை சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான் போல இருக்குது. இல்ல நான் முடியாது அப்படின்ற மாதிரி பாபி சொல்லி அனுப்புற. ஆனா பாபி வந்து அந்த என்ட்ரி கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம லூயிஸ்க்கும் பிடிக்காது, நம்ம மிகேலுக்கும் பிடிக்காது. இங்க பாரு பாபி, இதெல்லாம் சரியே கிடையாது, சரியா ஸ்கூலுக்கு வருது இல்ல, நீ இவன் கூட பழக வச்சு சுத்தின்னு இருக்க, லைஃப் தொலைச்சிடுவடா, ஒழுங்கா இருந்துக்கோன அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ இவங்க 3 பேரும் அந்த பார்ட்டி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லயே கோர்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அங்க போய் பார்த்தா அந்த பில்டிங்கையும் அந்த ரியல் எஸ்டேட் காரங்க வாங்கி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம மிகேல் அப்படியே அப்செட் ஆயிட்டு இருக்க. இங்க பாரு மிகேல், இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த பிராங்க்ஸோட முடிவு ஆல்ரெடி வந்துடுச்சு, நீ எதை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க, இந்த போஸ்டர்லாம் ஒரு மண்ணுக்கும் பிரோஜனம் கிடையாது, டே லூயிஸ் வாடா நம்ம டோனி அண்ணன் கடையில போயிட்டு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் கிளம்பிட. ஆனா நம்ம மிகேல் தன்னம்பிக்கையை விடாம தன்னால என்ன முடியுமோ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கம்பெனி மேல வர சம காண்ட்ல இருக்கானா, அதனால அவங்க லோகோலயே போயிட்டு இவனுடைய போஸ்டரை ஒட்டிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு உருவம் அந்த பில்டிங் குள்ள இருந்து இவன் இப்படி போஸ்டர் ஒட்டுறத பாத்துற அவன் நம்ம மிகேல துரத்த ஆரம்பிச்சிடறான். அவனை பார்த்து பயந்து போன மிகேல் மகனை மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைக்கிள் எடுத்துட்டு வேகமா தப்பிச்சு போக உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு சம வேகமா சைக்கிளை வச்சுட்டு போறான் பாருங்க. அப்ப தெரியாதனமா அந்த கேங்ஸ்டர் டீம் இருப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு குண்ட ஸ்லிம்னு சொல்லிட்டு அவன் பேரு, அவன் மேல இடிச்சிட கடுப்பாய் போன அவன் உன்னை சாகடிக்காம விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் துரத்த ஆரம்பிச்சிட. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம மிகேல் என்ன பண்றானா ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆயிட பின்னாடியே தொத்திட்டு வந்த இந்த கேங்ஸ்டர் குண்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு மகனை மாட்டாமலையா போயிடுவ சாகச்சிரண்டா உன்ன அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப திரும்பினா பின்னாடி இப்படி பேய் மாதிரி வந்து இவன் நிப்பானா. அத நம்ம மிகேல தொத்திட்டு வந்தவன் அவன் ஒரு மாதிரி இந்த குண்டனை பாத்துக்கிட்டு அப்படியே கிட்ட நெருங்கி வர பயத்துல இந்த குண்டன் கையில இருந்த கன் எடுத்து வச்சுக்கிட்டு ஏய் யாரா நீ, என்னடா ஹேர் ஸ்டைல் இது, கரையாங்கரைச்ச கார்ட்போர்ட் மாதிரி கிட்ட வந்த சுற்றுவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரமா நின்னுக்கிட்டு நம்ம மிகேலும் பாத்துட்டு இருக்க. அப்ப நம்ம மிகேல் கண் முன்னாடியே அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனில இருந்து நம்ம மிகேலை தொத்திட்டு வந்த அந்த ஆளு அப்படியே வேம்பயரா மாதிரி இந்த குண்டனை கடிச்சு அந்த இடத்துல அந்த குண்டனை சாகடிச்சு போட்டுற. அவ்வளவுதான், இதை வந்து நம்ம மிகேல் பாத்துறானா, இதை வந்து அந்த வேம்பயரம் பாத்துட்டு பட் எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம மிகேல் நேரா இப்ப எங்க ஓடி வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனி அண்ணன் கடைக்கு தான் ஓடி வரான். ஏன்னா அங்கதான பசங்க கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து சொல்ல முடியாம நடந்த எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பதட்டமா நம்ம மிகேல் சொல்லிட்டே இருக்க. அப்ப திடீர்னு யாரோ டோரை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த வேம்பயர் தான் கடைக்குள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம மிகேல் மத்த பசங்களை கூப்பிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் இவன் உள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்கான். பட் நம்ம டோனி அண்ணா வந்து வாங்க சார் வெல்கம் டு தி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண அடுத்த செகண்ட் இவன் உள்ள வர சுத்தி முத்தி ஃபர்ஸ்ட் பாக்குறான். அவனுக்கு சென்ஸ் ஆகுது இங்க தான் பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ரொம்பவே அமைதியா ஒரே ஒரு பொருளை மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட. அடுத்த சீனே நம்ம மிகேல் நம்ம டோனி அண்ணனையும் பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த குண்டன் செத்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க அந்த குண்டன் செத்த மாதிரி எந்த ஒரு சுவடுமே இல்ல. நம்ம மிகேல் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, டைம் வேற ஆயிடுச்சுடா, உங்க அம்மாக்கு மட்டும் நீ என் கூட சேர்ந்து சுத்தினுக்கு தெரிஞ்சுது என் சோலியை முடிச்சு வச்சிருவாங்கடா, வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டோனி அண்ணனே பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விட்டுற. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம மிகேலை தான் காட்டுறாங்க. இவன் இந்த மாதிரி வேம்பயர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த மேட்டரை வந்து டோனி அண்ணன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்க அம்மா வந்துட்டு இங்க பாரு மிகேல், இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது, இப்படிதான் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க வாழ்ந்த இடத்தையும் அழிச்சாங்க, சோ இதெல்லாம் நடக்கிறது தான், நீ ஒருத்த மட்டும் போராடி எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது, இதுல வேம்பயர் கீம் பேர் வேற சுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் வீடு நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் நம்ம மிகேலை பத்தி தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்ரெடி இவன் சிட்டி மேல பயங்கரமான அக்கறை இருக்கக்கூடியவன். இப்போ ஒரு வேம்பயர் வேற சுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே யார் என்ன முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சு ஆகும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்த சீனே ஒரு பிளானோட பசங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம பாபி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் ஹென்ரி கிட்ட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த மிகேல் நம்ம பாபியை பிடிச்சி கண்ணா பின்னு திட்ட, டேய் அவங்க கேங்ல இருந்த குண்டை எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு, அவ்வளவுதான் போது வேம்பயர் சாகடிச்சிச்சுன்னு சொன்னியா அப்படின்னு மாதிரி கேட்க வேம்பயர் சாகடிச்சிச்சுன்னு சொல்றான் அவங்க கிட்ட. டேய் நீயே வளரிட்டு இருக்க, நான் எங்கடா போயிட்டு அதை சொல்றது அப்படின்னு மாதிரி இப்ப பாபி கேட்க, உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டதுல நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா நம்ம டோனி அண்ணன் கடைக்கு போயிட்டு அங்க ஒரு சூப்பர் டூப்பர் வேம்பயர் படமான பிளேட் படத்தை இவங்க எல்லாம் போட்டு பார்க்க நம்ம மிகேல் அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்த லூயிஸ், டேய் என்னடா பண்ற அப்படின்னு போது உங்களுக்கு சொன்னா புரியாதடா, நம்ம வேம்பயர்ஸ் கூட நம்ம ஃபைட் பண்ண போறோம், அதோட வீக்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு நிமிஷம் பிரேக் போட்ட மிகேல், ஒரு நிமிஷம் நீ தான் நிறைய வேம்பயர் புக் எல்லாம் படிச்சிருப்பல, உனக்கு அதை பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க இப்ப அந்த இடத்துல லூயிஸ் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சு யார்கிட்ட வந்து என்ன கேள்விடா கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயர்களை பத்தி புட்டு புட்டு வைப்பானா. வேம்பயருங்க வந்து பேசிக்கலி ஒரு செத்த போனோம், அதுங்களுக்கு சூரிய வெளிச்சம்னா ஆகவே ஆகாது, அதனால ராத்திரியில மட்டும் தான் அது வெளியில வரும். அப்ப பகல்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகேல் கேட்கும்போது அதுங்களுக்குன்னு சேஃபா டார்க்கா ஒரு இடம் இருக்கும், சூரிய வெளிச்சமே படாத ஒரு இடம், ஒரு சவப்பட்டி மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்குள்ள சேஃபா டே முழுக்க அதுங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்ல மட்டும் தான் வெளியில வரும். பேசிக்கா ஒரு வேம்பயர் தனியா தூங்காது, அந்த இடத்துல நிறைய வேம்பயர்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் தூங்குவாங்க, அதனால தான் அதுக்கு பேர் நெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம மிகேல் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிறான். அடுத்து வேம்பயர்களோட வீக்னஸ் வுடன் ஸ்டிக், எனது ஷார்ப்பான மரக்கட்டையா, அதுங்களுக்குலாம் வேம்பயர் பயப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகேல் கேட்க, டேய் மரக்கட்டையா பார்த்து பயப்படாது, ஒரு ஷார்ப்பான வுடன் ஸ்டிக் எட்டார் ஒரு நெஞ்சில சொருவனா அந்த ஸ்பாட்லயே அதுங்க காலி ஆயிடும், அதுக்கப்புறம் நிறைய வீக்னஸ் இருக்கு,
பூண்டு, சில்வர், ஏன் நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஹோலி வாட்டர், புனிதமான எந்த ஒரு விஷயமோ அது மேல பட்டா அதுங்க எரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு தெரியுமா, அந்த ஹோலி வாட்டரை வச்சு நம்ம வேம்பயர் பக்கத்துல இருக்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு வேம்பயர் பக்கத்துல இருக்கும்போது ஹோலி வாட்டர் குபு குபுன்னு கொப்பளிக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டீடைல்ஸ் நம்ம லூயிஸ் இப்ப எடுத்து வைக்க கடைசியா இப்போ ஒரு விஷயத்த சொல்றான். வேம்பயருங்க இன்வைட் இல்லாம அதுங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்குள்ள நுழைய முடியாது. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நேத்து இந்த கடைக்குள்ள வராம வேம்பயர் வெளியிலே நின்னுட்டு இருந்திருக்கும். நம்ம டோனி என்ன வெல்கம் டு தி ஷாப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த கடைக்குள்ளேயே வந்திருக்கும். சோ பேசிக்கலி அந்த வேம்பயர்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள ஒரு இன்வைட் இல்லாம அதுங்களால நுழைய முடியாது. புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம மிகேல் ரொம்ப சீரியஸா நோட் பண்ணி வச்சுக்க. ஆமா, இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லூயிஸ் கேட்க, டேய் நீ ஏதோ தப்பா யோசிக்கிற போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, தப்பா தாண்டா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே நம்ம மிகேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு நம்ம பசங்களை கூட்டிட்டு போயிடுவானா. இங்க என்னடா நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி கேட்க, இது ரியல் எஸ்டேட் கம்பெனியே இல்லன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது. இந்த கம்பெனிக்குள்ள இருந்து தான் நேத்து அந்த வேம்பயர் வந்தான். சோ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ள போனா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்போ உள்ளே கூட்டிட்டு போயிடுவானா. அங்க ரிசப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்க ஓனரை பார்க்கணும், ஒரு நல்ல காரியத்துக்காக ஸ்பான்சர்ஷிப் கேட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்ல, அவங்கள வந்து அப்படியாப்பா சரி ஓகே இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள ஓனரை கூப்பிட்டுக்காக போக, இங்க பாரு மிகேலே ஏதோ உனக்கு சரியா படல, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இவங்க வேம்பயருங்களா மட்டும் இருந்தானுங்க, வாண்டடா வேம்பயர் வாய்க்குள்ளேயே கை விடுறோமேடா அப்படின்னு மாதிரி சொல்ல, அச்சி பயப்படாத நீ தானே சொன்ன சூரிய வெளிச்சனா வேம்பயருங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னடா பயம் அப்படின்னு சொல்லிட்டு வாய வைப்பா, ஒட்டுமொத்த ஜன்னலும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குமா, என்னடா இருட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த பிராங்க்ன்றவனுடைய என்ட்ரி. அவன் வெளியில வந்து வாங்க ஆபீஸ் ரூம்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக, இன்னைக்கு நமக்கு சங்கு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க உள்ள போக, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பிராங்க் முறப்பா கேட்க, அப்ப பயத்துல டக்கு நம்ம மிகேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய போஸ்டர் எடுத்து மேல வச்சு, எங்க ஏரியால மாரியாதாக்கு கூழ் ஊத்துறான் அங்கிள், அதனால உங்களால முடிஞ்சது 5 ரூபாவோ 10 ரூபாவோ குத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயத்திலேயே சொல்ல, அவர் அந்த போஸ்டரை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு அவரோட செக் எடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபில் பண்ண, அப்படி ஃபில் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா, இந்த போஸ்டரை யாரு நேத்து என்னுடைய கம்பெனி லோகோ மேல ஒட்டுனது அப்படின்ற ஒரு கேள்வியை முறைப்பா கேட்க, பக்கத்துல ஒருத்தர் சொயின்னு சரிஞ்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா பயத்துல லோ பிபி வந்து சைடுல லூயிஸ் சுருவிக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் எந்திருப்பான் பாருங்க. அப்போ ஒரு பவுச் ஒன்னு அவனோட டேபிள்ல இருக்கும். இத டக்குன்னு நம்ம பாபி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிராங்குக்கு தெரியாம எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ள விட்டுக்க, இது பிராங்குக்கு வந்து ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு சந்தேகத்தை கொடுத்துருது. அதனால நம்ம 3 பசங்களை இப்ப முறைச்சு பார்க்க, அப்ப கரெக்டா ஆபத்து பாண்டவனா யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல இந்த ஊருக்கு புதுசா வந்த விவியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க தான் ஏதோ இன்டர்வியூ விஷயமா இங்க வந்திருக்காங்க போல இருக்குது. நல்ல வேலையா அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண தேங்க்ஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம 3 பசங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிட. ஆக்சுவலி இந்த விவியனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கப்போ இவங்க வந்திருப்பாங்க. இவங்க கிட்டயும் ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்களும் வந்து பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நேத்து நைட் தான் பேசியிருப்பாங்க. சோ நல்ல வேலையா இவங்க வந்ததுனால எப்படியோ உனக்கு உயிர் தப்பிச்சு வீடு வந்து சேர, அந்த பவுச்சுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பென்ட்ரைவ் இருக்கு. இப்போ அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான ப்ளூ பிரிண்ட், ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சவப்பெட்டிகள், ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 15 சவப்பெட்டிகளுக்கு மேல இருக்குது. அப்படின்னா கால்குலேட் பண்ணி பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 90-100 சவப்பெட்டிகள் இருக்குமேடா அப்படின்ற மாதிரி உனக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு மேப்பை உனக்கு பாக்குறானுங்க. இந்த ஊர் முழுக்க என்னென்ன இடங்கள்லாம் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க, ஆல்ரெடி இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் ஆக்குபை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மேப்பை இவங்க கண்டுபிடிக்க. சோ ஒரு மிகப்பெரிய பிளானோட தான் இந்த ரியல் எஸ்டேட் கேங் இறங்கிருக்காங்க. இவங்க வெறும் ரியல் எஸ்டேட் கேங் மட்டும் கிடையாது, வேற என்னவோ ஒண்ணு இவனுங்க அப்படின்ற மாதிரி இப்ப பேசிக்கிட்டே இருக்க, அந்த பவுச்சுக்குள்ள இருந்து பொத்துன்னு ஒண்ணு கீழே விழுமா. என்னன்னு எடுத்து பார்த்தா இப்படி மண்டவோடு போடப்பட்ட ஒரு வித்தியாசமான சாவி. அதை பார்த்து நம்ம பசங்க மெசல் ஆயிட்டு இருக்க, டே அப்படின்னா நம்ம போலீஸ் கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப பாபி சொல்ல, இல்ல இந்த எவிடன்ஸை மட்டும் வச்சு இவங்க எதுவுமே பண்ண முடியாது, இவங்க வேம்பயர்ஸ்ன்றத பக்காவான எவிடன்ஸோட நிரூபிச்சாகணும், அதுக்கு அந்த சவப்பெட்டிகள் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்க. அது எங்கந்திரா நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, தேடவே தேவலடா இங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாபி அவனுடைய போன்ல ஒரு லைவ் வீடியோவை காட்டுறான். என்னன்னு பார்த்தா அவங்க ஊர்லயே குளோரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் லைவ் வீடியோ போட்டு சுத்திட்டு இருப்பா. அவ இப்ப என்ன வீடியோ போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்து, அதுவும் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பில்டிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாக்ஸ்களை உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த லைவ் வீடியோல. அதை பார்த்தோன்னே நம்ம பசங்க புடிச்சிரானுங்க, அது ஃப்ரிட்ஜ் கிடையாது, அது சவப்பெட்டிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் அந்த வேம்பயருங்களோட நெஸ்ட் போல இருக்குது. அங்க போனா நம்ம எவிடன்ஸோட இவங்களை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே கிளம்பி அந்த இடத்துக்கு போக, இவங்க 3 பேரும் அந்த பில்டிங் கிட்ட வந்துட்டானுங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பாபியும் லூயிஸும், டே வேணாடா பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, டே பகல் தானடா அப்புறம் என்னடா பயம், வாங்கடா உள்ள அப்படின்ற மாதிரி மிகேல் உள்ள போக, வெளியில பகலா தான் இருக்குது ஆனா உள்ள இருட்டால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயந்துகிட்டே இவங்க 3 பேரும் அந்த பில்டிங் குள்ள போகும்போது மிகேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வீடியோல ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் போறான். ஒரே இருட்டா இருக்கு, உள்ளுக்குள்ள இவங்க போக இப்போ ஒரு இடத்துல இப்படி 4 சவப்பெட்டிகள் இருக்கிறத பாப்பானுங்களா. சென்டரா ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கு, அதை சுத்தி 4 சவப்பெட்டிகள் இருக்க. மிகேலே இப்ப கூட ஒண்ணு இல்ல கிளம்பிடலாம் சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி எவ்வளவு வந்து லூயிஸும் பாபியும் சொல்றாங்க. ஆனா நம்ம மிகேலுக்கா இதை பத்தி வெளி உலகத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா எவிடன்ஸ் தேவை. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பொறுமையா ஒரு சவப்பெட்டி கிட்ட நெருங்கி அப்படியே தள்ளி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வேம்பயர் தூங்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த வேம்பயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு சாகடிச்சிருக்கோம், அதுக்கப்புறமா அந்த குண்டனையும் சாகடிச்சிருக்கோம். இப்போ வச்சு என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பசங்களை காட்ட, டி ஆமாண்டா பார்க்கவே பயமா இருக்குடா, அதான் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் என்ன வாடா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லூயிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு இந்த பாபி பையனுடைய போனுக்கு கால் வந்துருமா. அவ்வளவுதான், அந்த ரிங் டோன் கேட்ட உடனே அங்க மொத்தமா தூங்கிட்டு இருந்த 4 வேம்பயர்களும் கண் முழிச்சுக்க, இவங்க விட்றானுங்க பாருங்க ஒரு ஓட்டம், திரும்பி கூட பார்க்கல. ஆனா பின்னாடியே அந்த வேம்பயர்ஸும்
துரத்திட்டு தான் வருதுங்க. ஆனா ஒரு கடத்துல பசங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்துற சூரிய ஒளி படுறதுனால அந்த வேம்பயர்களால வெளியில வர முடியாம போயிட இப்ப நூல் இடையில உயிர் தப்பிச்சு ஓடி வந்தா நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி மிகல போட்டு பாபி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடான். உன்னாலதான்டா இன்னத்துக்கு செத்து போயிருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்ட் டைம்ல அங்க ஒரு போலீஸ் கார் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா பிரைவேட் ப்ராப்பர்ட்டில இவங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்றானுங்க. மிகலே எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா, இதை விட நாள் மோசமாவே போகாதரா அப்படின்ற மாதிரி இந்த லூயிஸ் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த போலீஸ்காரங்க நேரா அந்த பிராங்கோட ஆபீஸ்க்கே கூட்டு வர, எங்களுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க, எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு மிக்கேல் சொல்றான். ஆனா இவங்க தலையில அடிச்சு இப்ப வெளியில இறக்கி விட இங்க ஆல்ரெடி நம்ம பசங்களுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கும்பலே கூடிடுச்சு. இதுக்கு மத்தியில இந்த போலீஸ்காரங்க வேற வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறி இவங்களோட ப்ராப்பர்ட்டில இவங்க நுழைஞ்சிருக்காங்க, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்க. அப்ப டக்குன்னு மிக்கேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களே, அதுக்காக தான் எங்க உயிரை பணைய வச்சு இதை கொண்டு வந்திருக்கோம், இப்போ வச்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காட்ட எல்லாருமே அந்த வீடியோ அப்படியே புத்து பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்கிறவங்க ஆமா நாங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, வேம்பயரை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிக்கேல் சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க. அங்க லைவ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க, ஈவன் நம்ம மிக்கேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா உளறிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிரிக்க, என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்த்தா இவனுங்க அந்த பில்டிங் குள்ள போனது, அதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டியை பார்த்தது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்த வேம்பயர் மட்டும் இல்ல, அதாவது கண்ணுக்கு தெரியல. இதை பார்த்து நம்ம மிக்கேல் அப்படியே ஷாக் ஆக, அப்ப ரீட்டாவும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் இருக்கா. அவன் மட்டும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வேம்பயர்ஸ்க்கு சோலே கிடையாது, அதனால வந்து அதுங்களை போட்டோ பிடிக்க முடியாது, படம் எடுக்க முடியாது, கண்ணாடியில கூட அதுங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சது சொல்ல, ஏமா நீ வர சும்மாருமா, இவங்களே பைத்தியம் முடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க, விளையாட்டு பசங்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிக்க, அப்ப டக்கு நம்ம மிக்கேல் என்ன பண்றானா, சரி ஓகே வேம்பயர் இல்ல தானே, தோ இந்த ஓனர் அவர் வெளியில கூப்பிடுங்க பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அப்படி நம்ம மிக்கேல் சொல்லி வாய முடியல, இந்த பிராங்க் வந்து அசால்ட்டா வெளியில நிப்பானா. பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம மிக்கேல் அப்படியே வாயடிச்சு போய் நிக்க, இது கடையில சார் இது உங்க பவுச்சான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த பிராங்க் கிட்ட பவுச் கொடுக்க, அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் என்னுடைய தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேஸ் கொடுங்க சார் இவனை பிடிச்சி ஜெயில போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பிராங்க் ரொம்ப பெருந்தன்மையா, சேச்சா சின்ன பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க, எனக்கு இந்த பொருள் கிடைச்சிச்சு, கம்ப்ளைண்ட்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாரு எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு, இவரை போயிட்டு நீ வந்து குறை சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் சாரி சார் பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் பக்கம் திரும்பிக்க, அவ்வளவுதான் காது மேல அடிச்சு 3 பசங்களையும் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு போறாங்க. அப்படி போகும்போது பாபி வந்து பார்த்துட்டு உன் பின்னாடி வந்ததுக்கு அசிங்க பத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். அவ்வளவுதான் பசங்க அவமானப்படுறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவங்க எது சொன்னாலும் நம்ப போறது இல்ல இந்த ஊரே. மத்த 2 பேர் பரவாயில்ல, ஆனா மிக்கேல் பயங்கரமா அப்செட் ஆயிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவனை வீடை நோக்கி கூட்டு போற வழியில இவங்க தெருக்கள் முழுக்க அந்த வேம்பயர்ஸ்க்கு சொந்தமான அந்த ரியல் எஸ்டேட் காரங்க வந்து ஒவ்வொரு கடையா வாங்கி வச்சிருக்கு தேவன் பாக்குறான். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்க இந்த ஊரை சதைச்சிட்டு இருக்கதை நினைச்சு ரொம்பவும் கஷ்டப்படுறான். இப்படி தன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிக்கேல் ஒரு பக்கம் இங்க கஷ்டப்பட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பிராங்க தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து காணாம போன அந்த பவுச் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பவுச்ல ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கு போல இருக்குது. சோ அந்த பவுச் வந்தோம் அவ்வளவு சந்தோஷம் இந்த பிராங்கோட முகத்துல. நேரா அவனுடைய ரூமுக்கு போறாங்க. ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை பார்த்து அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள இவன் ஆசைப்படக்கூடிய ஏதோ ஒன்னு இருக்கு போல இருக்குது. இதை ஓபன் பண்றதுக்கான கீ தான் அந்த ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு கீ பசங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த கீ. இப்போ அந்த கீ எடுத்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பவுச்சுக்குள்ள கையை விட்டா இங்க வச்சிருக்கான் பாருங்க நம்ம மிக்கேல் ஒரு ட்விஸ்ட். கண்டிப்பா இந்த சாவி ஏதோ ஒரு முக்கியமான சாவியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்த மிக்கேல் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கார்ல போகும்போது எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பான். இப்போ அவன் கையில அந்த சாவி இருக்க. இப்போ அந்த சாவி இல்லாததை பார்த்து பிராங்க் கடுப்பாயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் கடுப்புனா இன்னொரு பக்கமா பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது, கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். சோ இந்த பிராங்குக்கும் மேல ஒரு வில்லன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிய வர அடுத்த சீனே இந்த பிராங்க் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் பசங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய ஆஃபரா கொடுக்குறான். ஏகப்பட்ட பணங்களை கொடுத்து இப்போ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே விலை கொடுத்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கடன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடைக்குள்ள எல்லாம் பூந்து பிரச்சனை பண்ணணும், நீங்க கொடுக்குற குடைச்சல்ல அவங்க இன்னைக்கே எங்க ஆஃபரை ஒத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடணும், அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறான். கூடவே வந்து இன்னொரு விஷயமும் நீ பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை உங்க ஏரியா பசங்க திருடிட்டானுங்க, அந்த ஒரு பொருள் எனக்கு வேணும், கூடவே இதை திருடினவங்க சாகணும். ஆக்சுவலி அந்த சாவியை தான் மென்ஷன் பண்றான், நம்ம பசங்களை தான் இவன் மென்ஷன் பண்றான். என்ன டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களே வந்து காசு கலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் பசங்க அவங்க சும்மாவா இருப்பானுங்க. சோ அவங்க வந்து இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிக்க. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 3 பசங்களையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. பட் நம்ம மிக்கேல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான் கான்டாக்ட் பண்ணதுக்காக. பாபி வந்து சுத்தமா போனே எடுக்க மாட்டான் இவன் கூட சேர்ந்து அசிங்கப்பட்டதுனால. பட் லூயிஸ் போன் எடுத்துறான். போன் எடுத்த உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பிராங்க் ஒரு ஃபெமிலியர் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா ஃபெமிலியர்னும் போது அவன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வேம்பயரே கிடையாது. இந்த வேம்பயர்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எப்பவுமே கூட ஒருத்தனை வச்சுப்பாங்க, ஹியூமனை வச்சுப்பாங்க. அப்பதான் வந்து பகல் நேரத்துல அவன் டீலிங்ஸ் எல்லாம் முடிப்பான், அவங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணுவான். அதுக்கு பதிலா அவன் ஆசைப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை அந்த வேம்பயர்ஸ் வந்து அவனுக்கு கொடுப்பாங்க. சோ அதுக்காக தான் அந்த பிராங்க் அந்த வேம்பயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அன்னைக்கு அவன் வெளில வரும்போது கூட எரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப லூயிஸ் சொல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி லூயிஸ் கேட்க, இன்னைக்கு உங்க வீட்டுல சர்ச்சுக்கு வருவாங்க தானே, அங்க வா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து நம்ம பாபிக்கு இவன் கால் அடிச்சுட்டே இருக்க. பாபி ஒரு பக்கம் போனே எடுக்க மாட்டான். பட் இன்னொரு பக்கம் அந்த கேங்ஸ்டர் என்ட்ரி எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபியை வந்து
வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பான் இல்லையா. இப்போ மறுபடியும் வந்து பாபியை மேனிபுலேட் பண்ண, எங்க பேர் ஒரு பெரிய ஜாப் மாட்டி இருக்குது, ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துக்கோ, இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படியே சுத்தின்னு இருக்க போற, என்னைக்கு ஒருத்தன் கையில காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் வீட்டுல ஏரியால அவனை மதிப்பாங்க, நீ ஒரு ஆம்பளை ஆக போறியா இல்லனா இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து சுத்தின்னு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க. ஆக்சுவலி பாபியோட அப்பா இந்த கேங்ல இருந்தவர் தான், அவர் இறந்து போயிட்டார் இப்போ. சோ பையனையும் வந்து பாத்தீங்கன்னா இழுக்க பாக்குறானுங்க. இந்த நேரத்துல மிகேல் வேற திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க, ஏய் இப்போ எதுக்கு நீ கால் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உங்க கூட சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபி பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஹென்றி வந்து, யாரு மிகேலா, கொஞ்சம் போனை கொடு, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் பேச, இதை கேட்ட மிகேல், பாபி யார் கூட இருக்க நீ, அந்த ஹென்றி கூடயா, சொன்னா கேளு பாபி, அவங்க கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. டேய் நீ என்னடா சொல்றது, இது ஏன் வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்றி கூட இந்த பாபி கிளம்பி போயிடுவானா. என்ன பண்றது, மிகேலாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை வந்து நாளைக்கு கூட சரி பண்ணிக்கலாம், ஆனா இந்த வேம்பயர்ஸை அதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே நம்ம மிகேலும் லூயிஸும் சர்ச்சில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்துட்டு பாபி வந்து ஹென்றி கூட போயிட்டா என்னால தடுக்க முடியல, இப்ப அது பிரச்சனை கிடையாது, வேம்பயருங்க தான் பிரச்சனை. சோ அதுங்களை போட்டு தள்ளுறதுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது, முக்கியமா புனித பொருட்கள், இந்த ஹோலி வாட்டர், இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சிலுவைங்க, இன்னும் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப பின்னாடியே வந்து ஃபாதர் ரெண்டு பேர் காதையை பிடிச்சி, என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒழுங்கு மரியாதை உள்ள போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தரத்தரன்னு உள்ள பிடிச்சி போட்டுற. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம டோனியை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு அவருடைய கடையில வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த கடைக்கு நம்ம விவியன் வராங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, மிகேலுடைய பார்ட்டிக்கு நான் ஒரு கேக் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்ல, தாராளமா என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனியை வந்து பாத்தீங்கன்னா விவியனை பார்த்துட்டு இழுச்சிட்டு நிக்க, அவங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்து இதுக்கு மட்டும் பில் போடுங்க, பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் சிரிச்சுக்கினே பேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது தான் ஒரு விஷயத்தை பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல இந்த விவியன் பொண்ணு நிக்கிறதே தெரியல. ஏன்னா இவளே ஒரு வேம்பயர் தான் போல இருக்குது. இந்த ட்விஸ்டை டோனி எதிர்பார்க்கல, பட் பசங்க சொன்னது இப்பதான் மைண்ட்ல வருது. அப்படி பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு எதுவுமே காமிச்சிக்காம நின்ற கொஞ்ச நேரத்துல விவியன் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போன உடனே இப்ப சர்ச்சில் இருக்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி, டேய் நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சடனா அந்த இடத்துடைய லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா விவியன் உள்ள வந்துட்டா. அப்படியே டோனியை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சு, மிகேலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க, அப்படியே கட் பண்ணா சர்ச்சில் நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. ஃபாதர் இவங்க ரெண்டு பேர் மேல இருந்து கண் எடுக்கிற மாதிரியே தெரியல, கண்ணாலேயே சொல்லிட்டே இருக்காரு, உங்களை நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு கட்டத்துல ஃபாதர் ஆச்சே, கண்டிப்பா ப்ரே பண்ணி தானே ஆகணும், அதனால எல்லாரும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மூட அடுத்த செகண்டே நம்ம பசங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. முதல் வேலையா ஃபாதருடைய ரூம்குள்ள போயிட்டு ஒரு 2 லிட்டர் பாட்டில்ல இருக்கிற ஹோலி வாட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கூடவே நம்ம லூயிஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் யூக்கரிஸ்ட்னு ஒன்னு கொடுப்பாங்க, கடவுளுடைய திருவுடல்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் தெரியும், அது கொடுக்க அதை வாயில இருந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து ஒரு ஹோலியான விஷயம் தான். சோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாதர் கண்ணில் படுத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி உச்சி வெளில வந்தா அங்க நம்ம ரீட்டா கிட்டே இவங்க மாட்டிப்பானுங்களா. அவ்வளவுதான், கத்த போறா, ஃபாதர் கழுத்தா மட்டையில ஒன்னு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்க, இந்த சீன் அப்படிங்க கட் பண்ணா நம்ம பாபியை தான் காட்டுறாங்க. நம்ம பாபி கையில கன்னு, ஒரு சின்ன பையன் கையில கன்னு கொடுத்து அவங்க டீம்ல இந்த என்ட்ரி சேர்த்துக்க. இப்ப என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பிராங்க் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கடையா போயிட்டு பிரச்சனை பண்ண போறோம், அடிச்சு உடைக்க போறோம், வியாபாரம் பண்ண விடாம பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்க. எனது பிராங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாபி கொஞ்சம் ஜர்க் ஆகுறான். கூடவே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாபிக்கு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு வேகத்துல கோவத்துல தான் இங்க வந்திருப்பான். அதை தவிர்த்து பாபி ஒரு கெட்ட பையனே கிடையாது. சோ டக்குனு இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு நம்ம பாபி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை அந்த இடத்துல தூக்கி போட்டு ஜன்னல் வழியா எகிரி குத்து அவன் எஸ்கேப் ஆக. இங்க கட் பண்ணா நம்ம ரீட்டா வந்து பசங்களை மாட்டி விட்டுட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல, அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவளுக்குமே வந்து வேம்பயர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. நீங்க சொல்றதை இன்னும் நான் நம்பலதான், பட் இவ்வளவு நீங்க ட்ரை பண்றீங்களே, சோ கூட வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த கார்லிக், மரக்கட்டை, சிலுவை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டே இருக்க. அப்போ திடீர்னு நம்ம லூயிஸ் எதையும் ஒருத்த பார்த்து ஷாக் ஆகி கை காட்டுறான். என்னன்னு பார்த்தா நம்ம டோனியோட கடை சீல் வைக்கப்பட்டிருக்குது, அந்த ரியல் எஸ்டேட் காரன் கம்பெனியோட போர்டு வெளியில இருக்குது. இதை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம பசங்க அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண இவங்களால முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு கை வந்து அந்த டோர்ல வைக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பாபி, அவனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். அதான் போனல அப்படியே போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மிகேல் பயங்கரமா சண்டை போடுறான். பட் இருந்தாலும் வந்து முதல்ல டோனிக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போய் பார்த்தா பொருட்கள் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது, கீழே ஒரே ரத்தமா இருக்கு. டோனியோட ஃபேவரட்டான பேஸ்பால் பேட் அது கீழே உடஞ்சு போய் கிடக்குது. பார்க்கும்போதே தெரியுது டோனி சண்டை போட்டு செத்து போயிருக்கான்னு சொல்லிட்டு. சோ இதை பார்த்த மிகேல் கீழே விழுந்து கதறி கதறி அழுவ. அப்ப பாபி வந்து, டேய் ஏன்டா அழுறீங்க, ஒருவேளை அவர் புடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்ப லூயிஸ் சொல்றான், வேம்பயர் அப்படி பண்ணவே பண்ணாதுங்க, கொன்னுட்டு தான் போகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாத்துக்கும் தான் காரணம், இதுல டோனியை இழுத்து விட்டதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிகேல் பயங்கரமா அழுதுட்டே இருக்க. இதுக்கடியில வெளியில ஒரு வண்டி வந்து நிக்க. யாருன்னு பார்த்தா அந்த லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் நம்ம பசங்க இருக்கிற இடத்தை தேடி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாதா, வாடா இங்க இருந்து முதல்ல தப்பிக்கலாம், அவனுக்கு உன்னதானா தேடி வந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம பசங்க பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆகி வெளியில வந்தா அங்க அந்த 4 வேம்பயர்ஸ் இவங்களுக்காக காத்துட்டு இருக்குமா. ஒரு பக்கம் வேம்பயர்ஸ், இன்னொரு பக்கம் கேங்ஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு டீமையும் கோத்து விட்டுட்டு நம்ம பசங்க எஸ்கேப் ஆயிட தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகும்போது போய் பொத்துன்னு நம்ம விவியன் மேலே இடிக்க. பாவம் நம்ம பசங்களுக்கு தெரியாது அவளுமே ஒரு வேம்பயர்னு சொல்லிட்டு விவியன் அந்த பக்கம் போயிடாது, அங்க ஒரு மோசமான வேம்பயர் இருக்கு, வா இந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு வகையா போய் மாட்டிக்க. இங்க இந்த கேங்ஸ்டர்ஸ் தான் காட்டுறாங்க, யாரா அவனுங்க மச மச நின்னுட்டு இருக்கானுங்க, போட்டு தலங்கடா பசங்களை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சரமாரியா அந்த வேம்பயர்ஸ் சுட அதுங்க பொத்துன்னு கீழே விழுந்துதுங்க. எப்படி
நம்ம கிட்ட யாராச்சும் வச்சுக்கினாங்கன்னா இதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய கேங்ஸ்டர்ஸ் மாதிரி நின்னு பேசிட்டு இருக்க. அப்ப அப்படியே அந்த வேம்பையர் சேர்ந்துருக்குமா. அவ்வளவுதான், இவங்க கதைக்கு காலியாக கட் பண்ணா எங்க விவியன் தான் காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே கூப்பிட்டு மிகேலுடைய அம்மா வீட்டு கதவு தட்ட ஓபன் பண்ணி பார்த்த மிகேலுடைய அம்மா அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இவங்க ரோட்ல ஏதோ பிரச்சனை பண்ணி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, சாரி மேடம், தயவு செஞ்சு போலீஸ்க்குலாம் போகாதீங்க, நான் வார்ன் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஐயோ இல்லங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வரல, பசங்களை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பசங்க, ரோட்ல பார்த்தேன், அதான் கூட்டிட்டு வந்து விடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பசங்க எல்லாருமே உள்ள வந்துறாங்க. ஆனா அந்த விவியன் மட்டும் உள்ள வர முடியல. ஏன்னா அவ வேம்பியர்ல இன்வைட் பண்ணாதானே உள்ள வர முடியும். அதனால இந்த அம்மா வாயை திறந்து கூப்பிடுவாங்க, உள்ள போயிட்டு அவளுடைய சுயரூபத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு என்னென்னவோ ட்ரை பண்றா. நான் வெளியிலே நின்னு பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் எவ்வளவு விட்டு போட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா இதை நம்ம பாபி நோட்டீஸ் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம மிகேலுடைய பேக்ல இருந்து ஏதோ கொடகொடன்னு சத்தம் கேட்க என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த ஹோலி வாட்டர் கொதிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வாயை திறந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போற நேரமா பார்த்து நிறுத்துங்க, அவங்க உள்ள கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அப்ப காட்டுறா அவளுடைய சுயரூபத்தை. மிகேல் ஒழுங்கு மரியாதை அந்த சாவியை கொடுத்துரு, அந்த சாவிக்காக தான் நான் நின்னு பேசிட்டு இருக்கேன், அந்த சாவியை நீயா கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை வலிக்காம சாகடிப்பேன், இல்லன்னு வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்ட. மிகேலுடைய அம்மா பார்த்துட்டு அப்ப புள்ள சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, நீங்க பயப்படாதீங்கம்மா, நம்ம இன்வைட் பண்ணாம அதால உள்ள வர முடியாது, சாவி தானே வேணும், இதான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி வாட்டர் எடுத்து மேல ஊத்த. அவ்வளவுதான், அங்க இருந்து அந்த விவியன் பறந்து போயிடுறா. நீங்க பயங்கரமா பயந்துட்டு இருக்கவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, இது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, இன்வைட் பண்ணாம ஒரு வேம்பையரால உள்ள வரவே முடியாது, சூரிய வெளிச்சம் வந்த உடனே நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சூரிய வெளிச்சம் வந்தோன்னு பாத்துக்கிறியா, விடிஞ்ச உடனே இந்த ஊரை விட்டே கிளம்புறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட. இதுக்கடையில இப்போ இன்னொரு ட்விஸ்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த பிராங்க் கமாண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு பயந்தான் தெரியுமா, அது வேற யாருமே கிடையாது, நம்ம விவியன் தான். விவியன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வேம்பையர் கிடையாது, வேம்பையர்களுக்கு கமாண்டர்ஸ் மாதிரி. இப்போ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லையா, இவளால அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது, சோ அதனால இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்க சொல்றா. அப்ப இவளால உள்ள போக முடியும்ல, அதுக்கு அந்த பிராங்க் அப்படியே பண்ற தலைவி. அதுக்கப்புறம் நான் கேட்ட விஷயம் அதை எனக்கு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த பிராங்கோ வந்து பாத்தீங்கன்னா வேம்பையர் ஆகணும், சாகாம உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அதுக்காக தான் இந்த வேம்பையர்ஸ்க்கு இவன் உதவி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வர. ஆனா அப்ப அந்த விவியன் இவன் கழுத்தை பிடிச்சு, ஒரு வேலை உருப்படியா பண்ண தெரியல, அதுக்குள்ள உனக்கு கிஃப்ட் கேக்குதா, இன்னும் ஒரு தப்பு பண்ண உன்னை நான் கொன்றுவேன் அடிமை நாயே அப்படின்ற மாதிரி இவனை இங்க திட்டிட்டு இருக்க. இங்க நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. மிகேல் ரொம்பவே சோகமா இருக்கான். அதுக்கு காரணம் டோனியோட இறப்பு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுடைய குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ள பூந்து ஒரு வேம்பையர் கும்பல் அவங்க இனத்தை பெருக்கிறதுக்காக நம்மள கொன்னு வெளியில துரத்தி இந்த இடத்தையே அவங்க ஆக்குபை பண்ண போறாங்க. ஆனா நம்மளால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோமா நின்னுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பாபி, ஏன் நம்மளால ஏன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்னாடியே லூயிஸும், அதான் நீ எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க மச்சான், சண்டன் வந்துட்டா களத்துல இறங்கிடணும், நான் ஒரு பயந்தாங்கோலி தான், அதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நான் பார்த்து சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் வீரவசனம் பேச, இது நமக்காக நம்ம சிட்டிக்காக பாத்துலாம்டா நம்மளா அதுங்களா அப்படின்ட்டு இப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வர பசங்க ஒரு போருக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கிராஸ் பூண்டு பவுடரை கூட விட்டு வைக்கல. அந்த வேம்பையர்களுக்கு எதெல்லாம் வீக்னஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மர ஸ்டூல் எல்லாம் உடைச்சு ஷார்ப்பான ஆயுதங்கள் பண்ணிக்கிட்டு அந்த ஹோலி வாட்டரை பலூன்ல போட்டு பாம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு எக்ஸ்பேண்டபிள்ஸ் மாதிரி ஒரு போஸ் ஒன்னு கொடுப்பானுங்க பாருங்க. அப்படியே ஒரு பயங்கரமான பிஜிஎம் வர, அப்ப குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ரீட்டா நானும் வரலாம் அப்படின்னு கேட்க, கதையில இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தா நல்லா தான் இருக்கும்ல, கமான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 4 பேரும் பதுங்கி அந்த பில்டிங் குள்ள போக, உள்ள போய் பார்த்தா அந்த வேம்பையர்களோட சவப்பெட்டியே காணோம், நடுவுல ஒரு பெரிய பெட்டி மட்டும் தான் இருக்குது. சோ கண்டிப்பா அந்த விவியன் இங்க தான் தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பெட்டியை திறக்கிறீங்க, நான் நெஞ்சிலே கச்சகன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிகேல் கையில ஷார்ப்பான கத்தியை வச்சுக்கிட்டு நெஞ்சிலே குத்தலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா உள்ள அந்த விவியனே இல்ல. அதுக்கு பதில் இவன் ஒரு போஸ்டர் ஊர் முழுக்க ஒட்டிட்டு இருந்தாலே ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு ராத்திரி தான் அந்த பார்ட்டியோட போஸ்டர் உள்ள வச்சு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா நீங்க காலிடா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங் இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம போயிட்டு எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் அப்ப நம்ம மிகேல் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அவன் கையில இருக்கக்கூடிய ஹோலி வாட்டர் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பக்கத்துல வேம்பையர் இருக்குன்னு அர்த்தம். சோ கண்டிப்பா மேல வேம்பையர்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஊர் மக்களை யாராச்சும் வார்ன் பண்ணி ஆகணும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீட்டா நீ போய் வார்ன் பண்ணு, நாங்க போயிட்டு இதுங்களை ஒரு கை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டாவை அனுப்பிட்டு இவங்க மேல வந்து பார்த்தா இப்படி அந்த இடத்துல 5 வேம்பையருங்க தலைகீழ தொங்கிட்டு இருக்குங்க. அந்த விவியனும் அதுக்குள்ள தான் இருக்கா. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது துருத்துருன்னு இந்த மிகேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஏணி இருக்கு, அது வழியா ஏறி போய் ஒரு வேம்பையரோட நெஞ்சில இவன் கொண்டு வந்த ஷார்ப்பான கட்டையை குத்த, அது ஒர்க் அவுட் ஆயிடுது. கட்டையில குத்துப்பட்ட அந்த வேம்பையர் அப்படியே கீழே விழுந்து துடிச்சு செத்து போக, அந்த சத்தம் கேட்டு இப்ப மத்த வேம்பையர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு, வந்துட்டீங்களா குட்டி பிசாசுங்களா, இன்னைக்கு செத்தீங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்க. ஒரு பக்கம் பாபி ஒரு வேம்பையர் சாகடிக்கிறான். இப்ப மீதி 3 வேம்பையர் இருக்கு இல்லையா, அதுல அந்த விவியனும் ஒருத்தி. இப்ப அவங்க 3 பேரும் அப்படியே லேண்ட் ஆகி லிட்டில் மேயர்னு பேர் வச்சா இந்த ஊருக்கே நீ மேயர் ஆடுவியா, எவ்வளவு தைரியம்டா உனக்கு, ஆனா சின்ன வயசுல இப்படி அல்பாயுஸ்ல போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க. அப்ப டக்குனு கிராஸ் தூக்கி இவங்க காட்டுவாங்களா. அந்த கிராஸை பார்த்தோம் அந்த 3 வேம்பையர்ஸும் பயப்பட, மச்சான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் கேட்க, இதுங்களை தந்தூரி ஆக்கிடலாம்டா, கம் ஆன் ஓபன் தி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சம மாசம் அங்க இருந்து கர்ட்டனை ஓபன் பண்ணி விட, என்னன்னு பார்த்தா சூரிய வெளிச்சமே உள்ள வரல, பக்காவா ஜன்னல்ல லேமினேட் பண்ணி வச்சிருக்குங்க, பங்கு மாட்டணும் பங்கு அப்படின்ற மாதிரி இப்ப லூயிஸ் சொல்ல, அந்த விவியனும் பசங்களை கொல்றதுக்காக கிட்ட வர, அப்ப இவங்க கிட்ட இருந்து தொலைஞ்சு போன அந்த ஒரு சாவி மறுபடியும் அந்த வேம்பையர் கிட்டே வர, அப்ப சிரிச்சுக்கிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டு சாகிறதுக்கு முன்னாடி இந்த சாவியே எங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி, இது கூட பிராங்க் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்திருமா. அந்த பெட்டியை இப்போ ஓபன் பண்ணா சிகப்பு கலர்ல சாம்பல், இந்த உலகத்தோட முதல் வேம்பையரோட அஸ்தி தான் இதான். இதுல கொஞ்சோண்டு கையில எடுத்து ஒருத்தங்க மேல தூவி ஒரு கடி கடிச்சா போதுமா அவங்களும் வந்து சக்தி மிக்க வேம்பையர் இனமா மாறிடுவாங்களாம். பேசிக்கலி இது தாண்டா எங்க ஐடியாவே, இங்க வந்து எங்க இனத்தை பெருக்கி இந்த பிராங்க்ஸ் மொத்தமா ஆக்குபை பண்ணணும்ன்றது தாண்டா எங்க பிளானே. பட் ஒன்னும் பிரச்சனை
பிரச்சனை இல்ல, உங்களை போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்க பிளான தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திமிரா இதுங்க பேசிட்டு இருக்க. இந்த கேப்பை பயன்படுத்தி லூயிஸ் டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் பாக்கெட்ல பூண்டு பொடி எடுத்துட்டு வந்திருப்பான் தெரியுமா, அதை எடுத்து இதுக்கு மேல தூவி விட 2 வேம்பயருக்கு கண்ணு பார்க்க முடியாம போயிடுது. பட் ஒரு வேம்பயர் மட்டும் நம்ம லூயிஸை பிடிச்சிட. அப்ப டக்குன்னு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு சர்ச்சில் இருந்து அந்த யூக்கரிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அது வாயில வச்சு விட அவ்வளவுதான். அந்த ஸ்பாட்லயே அந்த வேம்பயர் காலியாக. இப்ப நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு எப்படியாவது இந்த பில்டிங்கை விட்டு ஓடினோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த பில்டிங்கோட மெயின் கேட்டுக்கு வர அங்க இந்த பிராங்க் துப்பாக்கியோட நிப்பானா. ஒழுங்கு மரியாதை நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேம்பயர்ஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு பாக்க அப்ப நம்ம பாபி ரொம்ப தைரியமா முன்னுக்கு வந்து, பிராங்க் அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். எங்க அப்பா இறந்து போன வலி, எங்க அம்மாவை பாத்துக்க முடியல, இந்த வலி என்ன கெட்ட பாதையில போக வைக்க பாத்துச்சு. ஆனா நான் மாறி வந்துட்டேன், அதே மாதிரி தான் நீங்களும். அதுங்க உங்களை யூஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்க எனத்துக்கு உதவி பண்ணுங்க, ஒரு ஹீரோவா மாறுங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமா இவன் பேச அதை கேட்ட பிராங்குக்கே ஒரு மாதிரி ஆகி, சரி ஓகே முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை தப்பிக்க வச்சிர. இது தெரிஞ்ச வேம்பயர் எப்படி இவரை சும்மா விடும், அவ்வளவுதான் ஒரே போடா போட்டு இந்த பிராங்கை கொண்டுட்டு இப்பதான் இவங்க கைக்கு அந்த வேம்பயரோட அஸ்தி வந்துருச்சு இல்லையா. இன்னைக்கு நைட் இந்த ஒட்டுமொத்த பிராங்ஸும் நாளைக்கு காலையில வேம்பயர்ஸ்ங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புள்ளியார் சொல்லி அந்த 3 பசங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப. இந்த இடத்துல சேஸ் ஒன்று நடக்குது. பைக் சேஸ், கார் சேஸ்லாம் கிடையாது, சைக்கிள் சேஸ். ஆமா என்ன பண்றது, பசங்க கிட்ட சைக்கிள் தானே இருக்கு. சைக்கிள் ஸ்கேட் போர்டுன்னு சொல்லிட்டு பசங்க தப்பிச்சு போக பின்னாடி அந்த விவியன் வேம்பயர் அது பறந்துகிட்டு வர, முன்னாடி இன்னொரு வேம்பயர் நம்ம பசங்களை லாக் போட்டு நம்ம பசங்களை இப்ப ஸ்பிளிட் பண்ணிட்டு 2 பேர் தனியா போயிடுறாங்க. அந்த ஆம்பளை வேம்பயர் கிட்ட நம்ம லூயிஸ் மட்டும் தனியா மாட்டிக்கிறான். போட்டு புரட்டி எடுக்குது நம்ம லூயிஸ். பாவம் கையில இருந்த ஹோலி வாட்டரையும் அவன் விட்டுறான். இப்ப இந்த வேம்பயர் அட்டாக் பண்ணதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வேம்பயர், என்ன என்னோட வீக்னஸ் எந்த பொருளும் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னா சாவு அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வர, அப்ப டக்குனு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல புத்திசாலித்தனமான ஒரு வேலை பண்றான் நம்ம லூயிஸ். அவன் வந்து ஸ்கேட் போர்டு எடுத்து கடிக்க வந்த வேம்பயர் வாயிலே வைக்க அது கடிச்ச ஃபோர்ஸ்ல கரெக்டா ஒரு ஷார்ப்பான உடன் ஸ்பைக் மாதிரி அது மாற அதை எடுத்து கச்சக்கு நெஞ்சில குத்துவானா. அந்த இடத்துல அந்த வேம்பயர் சாம்பலாக மாசா எழுஞ்ச லூயிஸ் பரதநாட்டியம் ஆடலாம், குச்சிப்புடி ஆடலாம், ஏன் கதகளி கூட ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவன் சேஃபாக அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பாபியும் மிகேலும் காட்டுறாங்க. பின்னாடி பறந்து வர வேம்பயர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பார்க்கிங்ல போயிட்டு இவங்க ஒளிஞ்சுக்க அந்த பார்க்கிங்குள்ளேயும் வந்துட்டு அந்த வில்லி வேம்பயர் போட்டு பசங்களை பொழந்து எடுக்குது. வேம்பயர் அட்டாக் பண்ணதுக்காக கொண்டு வந்த ஒரு பொருளை கூட இவங்க கையில எடுக்க விட மாட்டுது. அந்த அளவுக்கு போட்டு சம்மடி அடிக்குது. ஒரு கட்டத்துல இப்ப நம்ம பாபியை தூக்கி ஒரு ஓரமா விசிறி அடிச்சிட்டு நம்ம மிகேல் அப்படியே போச்சு கண்ணோட கண்ணு பார்த்து ஒரு மாதிரி அவனை மெஸ்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாபி கத்துறான், மிகேல் அவ கண்ணை பார்க்காத, அவ சொல்றதை கேட்காதன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சோல் வந்து வெளியில போயிட்டு இருக்க மாதிரி வேற இருக்கு. இது கடையில இந்த வேம்பயர் ரொம்ப திமிரா, என்னடா ஏன் பிராங்க்ஸ்னு சொல்லிட்டு நெஞ்ச தட்டிட்டு இருக்க, இது ஒரு கேவலமான இடம், இங்க இருக்க ஒருத்தன் செத்தா கூட எவனும் கேள்வி கேட்க போறது கிடையாது, அப்படி ஒரு இடம்டா இது, இந்த இடத்துக்கு என்னடா இவ்வளவு சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க்ஸை பத்தி இப்போ கெட்ட வார்த்தையில இது திட்ட இந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகி, என்ன கண்ணு சொன்ன எங்க ஊரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரல் கேக்குது. எங்கன்றா இந்த குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வேம்பயர் திரும்பி பார்த்தா செம மாசான ஒரு சீன் இது. இதனால் வரைக்கும் மிகேல நம்பாம கலாச்ச ஒத்துமையா இல்லாம சுத்திட்டு இருந்த மக்கள் இவங்க எல்லாருமே கேதர் ஆகி கையில வெப்பன்ஸோட இந்த வேம்பயரை ரவுண்ட் கட்டுறாங்க. பாருங்க, ஃபாதர் சர்ச்சில இருந்து சிலுவை எடுத்து வந்திருக்காரு, எங்க ஊர்ல வந்து நின்னுக்கிட்டு எங்க ஊரைய பத்தி தப்பா பேசுறியா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ரவுண்ட் கட்டி அடிக்க ஆரம்பிக்க ஒன் பை ஒன்னா இந்த வேம்பயரை போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லாரையும் அந்த வேம்பயர் புடிச்சு பந்தாட ஒரு கட்டத்துல ஃபாதர் சிலுவையை கொண்டு வந்து இப்படி மண்டையில சூடு வச்சு விட்டுற வேம்பயர் மண்டை வழுவழு நாய் கோவம் தலைக்கேறி இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடிக்க வந்த பாபியா அப்படியே கழுத்தை புடிச்சு மேல தூக்கி எவனாச்சும் கிட்ட வந்தீங்க கழுத்தை நெரிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கைவிட்டு இந்த உலகத்துடைய முதல் வேம்பயருடைய அஸ்தி, அந்த அஸ்தி எடுத்து நம்ம பாபி மூஞ்சிலேயே ஊதி இப்ப கடிச்சா நம்ம பாபியும் வேம்பயர் ஆயிடுவான். அப்படியே கடிக்கிறதுக்காக கிட்ட வருது. அப்போ ஒரு குரல், அவன் மேல மட்டும் உன் பல்லு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா சம வேகமா சைக்கிள்ல மிகேல் வந்துட்டு இருக்கான். கூடவே அந்த சைக்கிளுடைய ஃப்ரண்ட்ல ஷார்ப்பான ஒரு மரக்கட்டையும் வச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கமா இருந்து வேகமா வர இன்னொரு பக்கம் இந்த வேம்பயர் பாபியை தூக்கி போட்டுட்டு இவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண ஒரே சொருகு நெஞ்சிலேயே அந்த வில்லியுடைய வேம்பயர் உடல் அப்படியே சாம்பலா பறக்க ஆரம்பிக்க இப்படியாக இந்த ஹீரோ இந்த வேம்பயரை வின் பண்ணி இந்த சிட்டியை காப்பாத்துறாரு. அவ்வளவுதான், மக்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி பாராட்டுறாங்க. நம்ம லூயிஸையும் பாபியும் கூட எல்லாருமே பாராட்டுறாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோயின் ரீட்டா வேற சந்தோஷம் தாங்க முடியாம நேரா மிகேல் கிட்ட வந்து கலக்கிடடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க நம்மால் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க போக, தம்பி நில்லுங்க, என்ன பண்றீங்க, இல்ல இப்படிதானே எல்லா படத்துலயும் நடக்கும், முத்தம் கொடுப்பாங்கல்ல, கொடுப்பாங்க தம்பி, உனக்கு வயசு 13 எனக்கு 16, இதோ பின்னாடி வரானுங்க பாரு, அவங்களுக்கு வேணா முத்தம் கொடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல பின்னாடி பார்த்தா பாபியும் லூயிஸும் வரானுங்க. சோ இப்படியே பண்ணா இந்த கதையானது முடிய நம்ம டோனி அண்ணன் நினைவா ஒரு மிகப்பெரிய பிரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எவன் வந்து இந்த பிராங்க்ஸை டச் பண்ணணும்னு நினைச்சாலே நம்மள தாண்டி தான் டச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதா முடிவு எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. பேசிக்கா வேம்பயர் மூவிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஒரு சாதாரண கதை தான், ஆனா படம் முழுக்கவே வந்து போர் அடிக்காம போகும். சோ அதனால தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். கதை எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. So once again this is your Tamil voice over channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.